CBSE பள்ளி வழங்கும் அனுபவமா ஆற்றலா co-presented by Highway Group of Schools and co-presented by faculties and children of Highway. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற மிக முக்கியமான தேவை முதுமையின் அனுபவமா இல்ல இளமையின் ஆற்றலா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதியவர்கள்லாம் தங்களோட ஆற்றல் அனுபவம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் தங்களோட ஆற்றல் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம அவங்களோட ஒப்பீனியனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முதியவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. முதியவர்களின் அனுபவமே சிறந்தது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கோம் சார். ஈக்களுக்கு பற்கள் இல்லை, மண்புழுவிற்கு கண்கள் இல்லை, தேலுக்கு காதுகள் இல்லை, சிலந்திக்கு எலும்புகள் இல்லை. அதுபோல எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு அனுபவம் இல்லைங்க சார். சார் அது என்ன சார், எலும்பு இல்லை, காது இல்லை, எதுவுமே இல்லை, வானத்துல இருக்கு ஸ்டார், நாங்க எல்லாம் மெகா ஸ்டார். அடே எங்க அப்பா, இளமைன்னு சொன்னாலே ஒரு எனர்ஜெட்டிக் வைப் தான்பா. சார் இளைஞர்கள் இல்லாம இந்த நாடே இல்லைங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் காரணமே இளைஞர்கள் தானே சார். அப்படியாமா சார்? வயசு என்பது எண்களால் சொல்லப்படுவதில்லை சார், எண்ணங்களால் சொல்லப்படுவது சார். எண்ணங்கள்னா அனுபவங்கள் சார். வயசுல என்னப்பா இருக்கு சார்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகின் சிறந்த வகுப்பறை வயதான ஒருவரின் காலடியில் இருக்கிறது சார். சார் அவர் அவ்வளவு சொல்றாருல்ல, கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை பார்த்தா அது இளமை, கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை பார்த்தா அது இளமை, கண்ணாடி போட்டா தான் முகத்தையே பார்க்க முடியும் அப்படின்னா அது முதுமைன்னு தெரியும். அப்படி போடு சார். அதுதான் சார் கண்ணாடி முன்னாடி சொல்றாங்க. தம்பி, முதுமையோட அனுபவம் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் மாதிரி, இளமையோட ஆற்றல் காணல் நீர் மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. சார் அரிஸ்டாட்டல்னு ஒரு மாமனிதர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னமா சொன்னாரு? இந்த உலகத்துல அனுபவமான இளைஞர்கள் யாருமே இல்லை சார், காலம் தான் அனுபவத்தை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சார் விவேகானந்தர் என்ன சார் சொன்னாரு? 100 இளைஞர்கள் என்கிட்ட கொடுங்க, ஒரு இந்தியாவை உருவாக்கி காட்டுறேன் தானே சார் சொன்னாரு. சூப்பர்மா, மெயின் பாயிண்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. சார் கல்வியோட வேறு கசப்பா தான் சார் இருக்கும், ஆனா அதோட பழம் இனிப்பா இருக்கும். அதே மாதிரி தான் முதுமையின் அனுபவமும் இளைஞர்களுக்கு கசப்பா தான் சார் தெரியும், ஆனா அதோட தீர்ப்பு இனிப்பா இருக்கணும், எந்த டவுட்டும் இல்லை சார். ஆமாப்பா, வேற இல்லாம கனியும் இல்ல மரமும் இல்ல. இவங்க சொல்றதும் காட்டு தானே, நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. சார் இப்போ நாங்க ஏன் அப்படி சொல்றோன்னா, இப்போ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னா யார்கிட்ட போவாங்க? எங்க கிட்ட தானே சார் வருவாங்க. உங்ககிட்ட தானேப்பா வரணும். நீங்க தானே எப்ப பாரு மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் அவ்வளவு பெரிய ரட்டன் டாட்டாவே அவருக்கு துணையா 21 வயது இளைஞர் தான் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அனுபவத்தை செயல்படுத்த ஒரு இளைஞர் தானே தேவைப்படுது. அடே எங்க அப்பா, ரத்தத்தோட கதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கேப்பா. சார் இப்ப ரட்டன் டாட்டா தான் ஃபுல்லா கம்பெனியை பார்த்துட்டு இருக்காரு. காரணம் அவரோட அனுபவம் தானே. அந்த அனுபவத்துல தானே இந்த சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதானப்பா. ஓகே சார், இளைஞர்கள் அவங்க ஆக்டிவா இருக்காங்கன்னே வச்சுக்குவோம். ஆனால் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனா அவங்க எங்க கிட்ட தானே சார் வராங்க. சார் நாங்க ஒத்துக்கிறோம் சார், கன்ஃபியூஷனா நாங்க அவங்க கிட்ட தான் போறோம். ஆனா இப்ப பாருங்க, என்னப்பா பண்ண போற? ஏதாச்சும் வச்சிருக்கியா? சார் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார், ஆன்சர் சொல்லுங்க சார். சரி கேளுப்பா. ஒரு விடுகதை சார். எந்த விலங்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும், அது என்ன விலங்கு? என்னப்பா விலங்கு தெரியுமா? தெரியாதுங்க சார். ஐயோ முடியலையா? சோளமத்தா. இதே மாதிரி போயிட்டு இருந்தா 2 மணி நேரம் ஷோ 4 மணி நேரம் ஓட்டுவீங்க போல. சரி நீயே சொல்லுப்பா. பனிக்கரடி சார், பனிக்கரடி. ஐயோ இது கூட தெரியாதேம்மா. சரி இன்னும் ஏதாச்சும் வச்சிட்டு இருக்கீங்களாப்பா? சார் நிறைய கைவசம் நிறைய இருக்கு சார். ஆல்பபெட்ல ஒரு லெட்டர்ல மட்டும் நிறைய தண்ணி இருக்கும் சார். அது என்னங்க? இதுக்காச்சும் ஆன்சர் தெரியுமாப்பா? இதுக்கு ஆன்சர் தெரியலையா? நீயே சொல்லுமா. சி சார், சி. ஏமா ஆர் வராதா? சார் ஆர்ல கொஞ்சமா தசை தண்ணி இருக்கும், சில தசை நிறைய தண்ணி இருக்கும். சார் தேனீக்கள்னா இந்த உலகமே இல்லை, அந்த மாதிரி முதுமை இல்லைன்னா இளமையே இல்லை, இளமையில இருந்து தான் முதுமை வருது. சார் ஏபிஜே அப்துல் கலாம் 53 வயசுல தானே அட்டாமிக் பாம் ரிசர்ச் பண்ண சொன்னாரு. அதே ஏபிஜே அப்துல் கலாம் தானே சார் இளைஞர்களை கனவு காண சொன்னாரு. சார் இப்ப கூட நாங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்தா சொல்றாங்க. சரிப்பா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடுறோம்ல, அதை யார் வாங்கி தந்தது? நம்ம காந்தி தானே. சார் அந்த காந்தியடிகளுக்கே துணையா நின்றது யார்? நம்ம துடிப்பான இளைஞர் படை தானே சார். காந்தியடிகள் மட்டும் இல்ல சார், விடுதலை படையோட தலைவரா சுபாஷ் சந்திர போஸ் தானே இருந்தாரு. சபாஷ்பா, அதானப்பா சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயத்தை ஆராய்ந்திருக்கோம்.
அனுபவமும் ஆற்றலும் ஒன்றுக்குள்ள ஒன்று சான்றது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, பாப்பம்மாள் என்ற 110 வயது மூதாட்டி பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்காங்க. அவங்க இந்த வயசுலயும் விவசாயம் செய்து விவசாயத்தை காப்பாத்துறாங்க. அவங்க இந்த விருது எதுக்கு பெற்றாங்க தெரியுமா? அவங்க இந்த வயசுலயும் பொறுமைக்கும் அனுபவத்துக்கும் பெற்ற விருது தான் பத்மஸ்ரீ விருது. அவங்க இந்த விருதை வாங்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்திய தேசத்தில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நான் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அனுபவத்துக்கே ஒரு ஆற்றல் தேவை. அனுபவம் இல்லைன்னா ஆற்றல் இல்லை, ஆற்றல் இல்லைன்னா அனுபவம் இல்லை. இல்ல ட்ரெண்ட் வேற மாடர்ன் வேற. முதியவர்கள் கிட்ட ட்ரெண்ட் இருக்கு, ஆனா மாடர்ன் இல்ல. இளைஞர்கள் கிட்ட ட்ரெண்டும் இருக்கு, மாடர்னும் இருக்கு. சோ மாடர்னிட்டி கலந்த அனுபவத்தை உங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இளைஞர்கள் நீங்களும் அனுபவத்தை மாடர்னா ஏத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.